ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு. நம்ம இன்றைக்கி ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள காணிப்பாக்கம் என்ற இடத்தில் உள்ள சுயம்பு ஸ்ரீ வரசக்தி விநாயகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இது சித்தூரிலிருந்து 11 கிலோமீட்டர், காணிப்பாக்கத்திலிருந்து திருப்பதிக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க. இங்கு உள்ள விநாயகர் சுயம்பு வடிவானவருங்க. எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் நம்ம விநாயகர் வழிபாடு செய்வது ஒன்றுங்க. அதில் வியாபாரம் செய்யும் போதும் இந்த விநாயகரை வழிபட்ட பின்பே செய்வார்களாங்க. எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இங்கே விநாயகரை வழிபட்ட பின்பே செய்வார்களாங்க. அது இல்லாத அங்குள்ள மக்களின் நீதி தேவனாகவும் கருதப்படுகிறாருங்க. இதன் காரணமாகவே தினமும் இந்த கோயிலில் சத்திய பிரமாண நிகழ்ச்சி நடைபெறுமாங்க. இதில் கடன் வாங்கி ஏமாற்றியவர்கள், சொத்து தகராறு இருக்கிறவங்க விநாயகருக்கு முன்னாடி நான் யாருக்கும் எந்த தவறும் செய்யவில்லை என்று சத்தியம் செய்வார்களாம். பொய் சத்தியம் செய்தவரை விநாயகர் கடுமையாக தண்டிப்பாராம். இந்த கோவிலுக்கு ஒரு விநாயகர் கோயில் உள்ள நவகிரக கோவில், அனுமன் கோவில் இருக்குங்க. இந்த கோவிலோட பிரசாதமாக கிணற்று நீரை தருவாங்க. எல்லா கோயில்லையும் குங்குமம், மஞ்சள், விபூதின்னு கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தாங்க கிணற்று நீரை பிரசாதமாக கொடுக்குறாங்க. இந்த பிரசாதத்தை சாப்பிட்டால் தீராத வியாதிகளும் பிரச்சனைகளும் தீரும் என்பது இங்கே உள்ள மக்களின் நம்பிக்கைங்க. இந்த கோயில் காலையில் 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரை நட திறந்திருக்குங்க. இந்த கோவிலுக்கு முக்கியமாக பேர் வைப்பது, முதலாக குழந்தைங்களுக்கு அன்னப்பிரசாதம் ஊட்டுவது போன்ற நேர்த்திக்கடனை இங்கே வரும் பக்தர்கள் நிறைவேற்றி வர்றாங்க. மிகப்பெரிய விநாயகர் கோவில்களில் இந்த காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலும் ஒன்றுங்க. இந்த இடத்துல விநாயகர், அம்மன், பராசக்தி என்ற எல்லா சிலைகளும் இந்த இடத்துல இருக்குதுங்க. இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தோம்னா, முன்னொரு காலத்தில் அந்த ஊரில் 3 சகோதரர்கள் ஊனமுற்ற சகோதரர்கள் 3 பேரும் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மிகவும் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போது விவசாயம் செய்து வந்த கிணற்றில் நீர் வற்றிவிட்டது. அதனால் கிணற்றை கஷ்டப்பட்டு ஆழப்படுத்தினாங்க. அப்போது கிணறு வெட்டும்போது கிணற்றிலிருந்து ரத்தம் வந்தது. கிணற்றுலேருந்து ரத்தம் வருதே என்னன்னு பார்க்கும்போது அங்கே ஒரு விநாயகர் சிலை இருந்துதாங்க. உடனே ஊர் மக்களை கூட்டி அந்த விநாயகர் சிலையை வெளியே எடுக்க பார்த்தாங்க. வெளியே எடுக்கவே முடியல. கிணற்றில் இருக்கும் நிலையிலேயே விநாயகரை வச்சுவிட்டு அதில் விநாயகருக்கு 10,000 இளநீர் கொண்டு அபிஷேகம் செஞ்சாங்களாங்க. அந்த அபிஷேக நீர் காணி நிலத்தில் பாய்ந்ததால் காணிப்பாக்கம் என்ற ஊர் பேர் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு ஊர் மக்கள் அந்த கிணற்றிலேயே அந்த விநாயகருக்கு, பிள்ளையாருக்கு கோயில் கட்டியிருக்காங்க. இப்போ இருக்கிற அந்த கோவில் புதுப்பிக்கப்பட்டு இருக்குதுங்க. வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் அளிக்கும் பிள்ளையாரை தரிசிப்போமாக.